பிபிஷா, நீங்க உங்களோட டெஸ்டிமோனி ஷேர் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். ஆண்டி, நான் வந்து ஹாஸ்பிட்டல்ல ஒரு 4 டேஸ் முன்னாடி அட்மிட் ஆயிருந்தேன். ரொம்ப முடியாம ஐசியூல இன்டென்சிவ் கேர்ல தான் இருந்தேன். பிரீத் விட முடியல. அப்படி இருக்கும்போது எனக்கு மைண்ட்ல வந்து ஒரு கலக்கம் இருந்துகிட்டே இருக்கு. நீ ப்ரேயர் பண்ணு, நீ ப்ரேயர் பண்ணு, நீ ப்ரேயர் பண்ணு அப்படின்ற மாதிரி மைண்ட்ல ஒரு இது ஓடிக்கிட்டே இருக்கு. நானே நினைச்சாலும் ஆனா என்னால உட்கார்ந்து ப்ரேயர் பண்ண முடியல. நிறைய தாட்ஸ் அதுக்கு நடுவுலயே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அந்த டைம் தான் கரெக்டா ஜெனிஃபர் அக்கா மூலமா நீங்க வந்து கனெக்ட் ஆயிருந்தீங்க ப்ரேயர் பண்றதுக்கு. நீங்க ப்ரேயர் பண்ணணும்னு சொன்னப்பவே எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. கடவுளே, நான் ப்ரேயர் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா அதுக்கான இது இல்லைனாலும் நீங்க எனக்கு அந்த சுச்சுவேஷனை நீங்களே கிரியேட் பண்ணி தந்திருக்கீங்க. தேங்க்ஸ். அந்த மாதிரி இருந்துச்சு. அவ்வளவு பியூட்டிஃபுல்லா அந்த அந்த ப்ரேயர்லயே அவ்வளவு பியூட்டிஃபுல்லா அவர் நடத்தினாரு. நான் வந்து சின்னதா ஒரு வாஞ்சியா தான் கேட்டேன் அவர், ஆனா அதை அவ்வளவு அழகா உங்க மூலமா நடத்தி கொடுத்தாங்க. அதுக்காக பிரைஸ் காட். அதே மாதிரி இன்னைக்கும் நான் வந்து இங்க ஒர்க்குக்கு வந்தப்பவும் வீட்டுல உள்ளவங்க வேணாம் போகாத அந்த மாதிரி சொன்னாங்க. ஆனா அது மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருந்துச்சு. கடவுளே, எல்லாரும் இப்படி சொல்றாங்களே, நான் வந்து தப்பா இருக்குமா அப்படின்ற மாதிரி. இப்பவும் நீங்க வந்து பிரேயர்ல ஒரு வேர்ட் சொன்னீங்க. நீங்க வந்து யாருக்கு வேலை செய்யறீங்களோ அவங்களுக்கு உண்மையா இருக்கணும் அந்த மாதிரி சொன்னீங்க. அது கரெக்ட் தான். ஏன்னா இங்கேயுமே 4 நாள் பேஷண்ட்ஸ் வந்து அவங்க டாக்டர் பார்க்க முடியாம அவங்க ரிட்டர்ன் போயிருக்காங்க. இன்னைக்கு நான் இங்க வரலைன்னா இன்னைக்கு வந்த பேஷண்ட்ஸ் ஏமாந்து போய் தான் திரும்ப போயிருப்பாங்க. ஸோ அதுக்குமே பிரைஸ் கார்டு. இன்னும் மைண்ட்ல இருந்த எல்லா கலக்கத்துக்கும் அவர் வந்து ஒவ்வொரு வாட்டி அவ்வளவு அழகா பதில் சொல்லிட்டே இருக்காரு. பிரைஸ் கார்டு. பிரைஸ் காட், பிரைஸ் காட். தேங்க்யூ ஸோ மச் உங்கள் டெஸ்டிமோனியை நீங்கள் ஷேர் பண்ணதுக்கு. ஆக்சுவலி நான் இதை ஏன் ஒண்டர்ஃபுல் டெஸ்டிமோனி அப்படின்றத சொல்கிறேன்னா, இவங்களோட நம்பர் என்கிட்ட இல்லை. சாந்தி அக்காவுக்கு நீங்கள் எண்டிங் ப்ரேயர் பண்ணுறீங்களான்னு நான் மெசேஜ் அனுப்பிட்டு அடுத்த வார்த்தை நான் வந்து டாக்டர் ஜெனிக்கு மெசேஜ் பண்ணுறேன், பிபிஷா நம்பர் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க சொன்னாங்க ஐசி வார்டில் அட்மிட் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அட்மிட் ஆகிருந்தாங்க, முந்தின நாள் அட்மிட் ஆகிருந்தாங்க. அப்போ தான் டிஸ்சார்ஜ் அடுத்த வார்டுக்கு வந்து அவங்க மாற்றிருந்தாங்க, நார்மல் வார்டுக்கு மாற்றிருந்தாங்க. கரெக்டாக நான் யாருன்னு இவங்கள்ட்ட பேசுனது கிடையாது, இவங்க என்கிட்ட பேசுனது கிடையாது. அதுதான் உண்மை. அப்போது அன்னைக்கு சுச்சுவேஷனில் என்னோட ஒர்க் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் ஆண்டவர் சொன்னார், நீ கான்ஃபரன்ஸ் போட்டு ப்ரேயர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க பிளட் ரிப்போர்ட்ஸ் வேற கொடுத்துருந்தாங்க, எல்லாமே நார்மலாக வரணும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அந்த விஷயங்களுக்காக ப்ரேயர் பண்ணோம். பிரைஸ் காட், அவங்களுடைய பிளட் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நார்மலாக இருந்துச்சு. எனக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னா, கடவுள் வந்து ஒரு மனுஷனை நேசிச்சாரு அப்படின்னா யார் மூலமானாலும் அவங்கள தட்டி எழுப்பி எந்த சுச்சுவேஷன்னாலும் பேச வைப்பாரு அப்படின்றது எனக்கு அன்னைக்கு